எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லைங்க. வெறும் 3 பொருள் என்கிட்ட இருக்கு. அத வச்சு எப்படி ஹேர் பேக் ரெடி பண்றது? உடனே குயிக்கா ரெடி பண்ணணும். ஆனா அதோட ரிசல்ட் வேற லெவல் இருக்குன்னு. அப்படி ஒரு ஹேர் பேக் இருந்தா சொல்லுங்க நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஹேர் பேக் உங்களுக்கு தான். அப்படி என்ன இந்த ஹேர் பேக் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் முடிய பாத்தீங்களா எவ்வளவு ஷைனிங்கா மாத்தி கொடுத்துருக்குன்னு. அதே மாதிரி முடி ஹேரை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லுக்ல செம்மையா இருக்கு. இதே மாதிரி உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுத்து நியூவாவும் முடிய வளர வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஷைனிங் லுக்கோட முடியும் நல்ல பொசு பொசுன்னு அடர்த்தியா தெரியறதுக்கு காரணம் ஒவ்வொரு முடியும் நல்ல திக்கா நரம்பு மாதிரி மாத்தி கொடுக்கும். நீங்க ஹேர் வாஷ் பண்ணின உடனே உங்களோட முடியை ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சிடும். அப்படி பார்க்கும்போது உங்க முடி நல்லா அடர்த்தியா இருக்கும். ஸோ அந்த வேலையை பண்றதுக்கு தான் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் பேக் என்ன அப்படின்னா, வெறும் 3 பொருளை வச்சு செம்மையா முடியை வளர்க்க போறோம். முடியை வளர்க்குறதோட ஷைனிங்காகவும் மாற்ற போறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஹேர் பேக் போடுறது பார்த்துட்டு என் கூடவே ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா ஃபாலோ பண்ணாதவங்க சொன்னது உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்னோட ஓல்டு வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற முடியோட ரிசல்ட் பார்த்து அசந்தே போவீங்க. ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க முடியும் நல்லா நீளமா வளரும். இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா வயசு இருக்கிறவங்களும் முடி வளர்க்கணும்னு ஆசை மட்டும் உங்களுக்கு இருந்தா போது கண்டிப்பா நீங்க ஹேர் பேக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் பேக் மட்டும் போட்டா பத்தாது, நீங்க ஒவ்வொரு நாளும் இன்டேக்கு ரொம்ப முக்கியமா எடுத்துக்கோங்க. விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அதே மாதிரி இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கீரை, டேட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்க முடியும் நல்லா திக்கா வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கக்கூடிய ஃபுட் இன்டேக்கும் உங்க முடிக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணி ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும் உங்களோட மைண்டை. அதுதான் உங்க முடியோட க்ரோத்துக்கு 3வது ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸோ நல்ல இன்டேக் எடுத்துக்கோங்க. வாரத்துல 2 நாள் ஹேர் பேக் போடுங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க உங்களோட மைண்டை. ரொம்ப ஹாப்பியா இருங்க. ப்ராப்பரா ஆயில் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க முடியும் வளர ஆரம்பிக்கும். 30+ ஆனாலே எல்லாருக்கும் வெள்ளை முடி வர்றது சகஜம்தான். அதை நினைச்சு கூட நிறைய பேர் கவலைப்படுறீங்க. அது மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். 1-2 வெள்ளை முடி வந்தா வந்துட்டு போட்டோம். அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் என்னன்னா, அதுதான் பச்சை பாசிப்பயிறு. கிரீன் கிராம் எதுக்காக நம்ம எடுக்கிறோம்னா, இதுல விட்டமின்ஸ் இ அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் நம்மளோட ஸ்கேல்பை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும், விட்டமின் இ நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பாசி பயிர் எடுத்து அதை நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டேன். காலையில எழுந்திரிச்சு இதை மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி துணியில நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு பாசிப்பயிரை ஊற வச்சிருந்த தண்ணியவே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்க போறது அதுதான் முருங்கா பவுடர். முருங்கைக்கீரையை நான் எதுக்காக பவுடரா எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு கீரை கிடைக்காது. உங்களுக்கு கீரையா கிடைச்சா தாராளமா எடுத்துக்கலாம். முருங்கா பவுடரை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் க்ரோத்ல இருந்து ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா விதத்துலயும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட முடியை இயற்கையாவே கருப்பாவும் மாத்தி கொடுக்கும். இது கூட 3வது சேர்க்க போறது அதுதான் முட்டை. முட்டையில இருக்கக்கூடிய மினரல்ஸ் நம்மளோட ஹேரோட ஷைனிங்கை மீட்டு கொடுக்கறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மொரிங்கா பவுடரோட 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கட்டியா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா ஹேர் பேக்கா ரெடி பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாசி பயிரோட தண்ணி இருக்குல்ல, அந்த ஜூஸ் ஊற்றி நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி சேராத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் நல்ல ஜூஸியான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிரும். இதை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அந்த பவுடர், முட்டை எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல புசு புசுன்னு அந்த ஹேர் பேக் மாறிடும். அதுக்கப்புறமா நீங்க ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ என் தலையில ஆல்ரெடி ஆயில் இருக்கிறதுனால நான் முடியை 2ஆ பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் சிக் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை எனக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சில அப்ளை பண்ணும்போது அப்படி முடியோட ஒட்டிக்கிட்டு ஜெல் ஆச்சு முடியோட. ஸோ அதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் பேக் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முடியில தேய்க்கும் போது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிச்சு முடியோட. அது ஒரு தனியான ஹேர் பேக் மாதிரியே ஃபீல் கொடுக்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரி உங்க முடியில எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க முடிய நல்லா கருப்பா மாத்தி கொடுக்கும்.
ஹேர் பேக்கை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கேல்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுத்து உங்களோட முடியோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முடியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முடியோட ஷைனிங்கை மீட்டு கொடுத்து உங்கள் முடியோட ஸ்ப்ளிட்டன்ஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் முடி வெடிக்கிற பிரச்சனை யாருக்குமே வராது. ஸோ 2 பக்கமும் நான் ஈவனா ஹேர் பேக்கை ஃபுல்லாவே அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்க ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கு ஒரு சிலருக்கு சீக்கிரமா கோல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷத்துல கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீப்பே போடுறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு சினுக்கு வாரிய வச்சு சிக்கு மட்டும்தான் எடுத்தேன். பட் சீப்பு இப்பதான் போடுறேன். என் முடிய பார்த்தீங்கன்னா சீவ அப்படியே ஷைனிங்கா மாறிட்டே வரும். ஒரு சிலர் சொல்றது எனக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது கூட முடி ஹேர் லாஸ் ஆகுறதே இல்லை சிஸ்டர், ஆனால் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப முடி கொட்டுது அப்படின்றீங்கல்ல. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. உங்க முடி கொட்டவே கொட்டாது. நீங்களே அசந்து போற அளவுக்கு உங்க முடியும் செம்ம சாஃப்டாவும் ஷைனிங்காவும் மாத்தி கொடுக்கும். என் ஹேரோட லுக்கை பார்த்தீங்களா, செம்ம ஷைனிங்காக மாறிடுச்சுல. ஸ்ட்ரைட் லுக்கில் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் பேக்குன்றது ஒரு நாள் போட்டுட்டு விடக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். ஸோ வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக ஹேர் பேக் போடுங்க. நீங்கள் ஒரே ஹேர் பேக்கை ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை 2 ஹேர் பேக்கை ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை என் கூடவே சேர்ந்து டிஃப்ரெண்ட் ஹேர் பேக் போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஹேர் பேக்கையும் நீங்கள் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.